தமிழ்நாட்டில் எந்த நகரத்தில் 20-30,000 பேர் திரளக்கூடிய நகரத்தினுடைய தெருக்கள் இருக்குது? எந்த தெரு இருக்குது? எந்த ஊரில் எந்த தெரு இருக்குது? அது கரூர் போன்ற ஒரு பழைய நகரத்தில் அவ்வளோ பேர் திரளக்கூடிய தெரு எங்கே இருக்கிறது? அப்போ காவல்துறை எங்களுக்கு இவ்வளோ கட்டுப்பாடு போடக்கூடிய நீங்கள் எப்படி இவ்வளோ மக்கள் திரளுவதற்கு அனுமதி கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்விக்கு சொல்லணும். அடுத்து அந்த தவக கட்சிக்காரங்க ஒன்று கேட்குறாங்கன்னா, காவல்துறை அதிகமான காவல்துறை போட்டு நீங்கள் எங்களை பாதுகாத்திருக்குன்னு சொல்கிறாங்க. காவல்துறை பாதுகாப்பு என்பது எங்களை போன்ற அமைப்புகள், கட்சிகள், பெரிய கட்சி எடுத்துக்கும். பாதுகாப்பு என்பது வெளியிலிருந்து ஏதேனும் தாக்குதல் நடந்து விடக்கூடாது, எதிர்கட்சியிடமிருந்து இது பிரச்சனை வந்து விடக்கூடாது, கலவரம் செய்யக்கூடியவர்கள் தடுப்பதற்கு தான் காவல்துறை இருக்கும். பொதுவாக எங்களை போன்ற இந்த கட்சிகள், அரசியல் கட்சிகள், அரசியல் இயக்கங்கள், அவர்களுடைய தோழர்கள், தொண்டர்கள் திரண்டிருக்கக்கூடிய இடத்துல காவல்துறை அனுமதிக்க மாட்டாங்க. எந்த மாநாட்டுக்குள்ளரையும் உள்ளே போய் காவல்துறை நெறிப்படுத்துறதுக்கு எந்த கட்சி அனுமதிக்கும்? எந்த கட்சி அனுமதிக்கும்? அது எந்த கட்சியும் அனுமதிக்க மாட்டாங்க. இப்போ இவ்வளோ கூட்டம் வருது, இவங்களெல்லாம் ஒழுங்குபடுத்துறது, அதுக்காக காவல்துறையை நான் கூட்டத்துக்குள்ள வர சொல்லுங்கன்னு தாவேகா சொல்லுகிறதா என்றால் அது தாவேகா கட்சிக்காக மட்டுமே. எங்களுக்காக நீங்கள் வரலான்னு மட்டும் வேணால் தனிப்பட்ட விதியாக அவங்க கட்சி சொல்லட்டும். ஆனால் வேற எந்த கட்சியுமே அது சொல்ல மாட்டாங்க. எந்த கட்சி சொல்ல மாட்டாங்க. காவல்துறைக்குள்ள என்ன வேலை தான் கேட்பாங்க. கூட்டத்தை நெறிப்படுத்தக்கூடிய பொறுப்பு கட்சி பொறுப்பாளர்களுக்கு இருக்கிறது. கட்சி பொறுப்பாளர்கள் தான் கூட்டத்தை நெறிப்படுத்துவாங்க. தொண்டர்கள் என்பவர்கள் கூட்டத்தை நெறிப்படுத்தக்கூடியவர்கள். பல கட்சிகளில் தொண்டர் படை அமைக்கப்பட்டிருக்கிறது. அது கட்சி வரக்கூடிய கூட்டத்தை நெறிப்படுத்துவதற்காக இருக்குது. நீங்கள் உங்கள் கட்சியில் நெறிப்படுத்துவதற்கு ஆட்களை உருவாக்குவது தான் இதற்கான தீர்வாக இருக்க முடியும். அப்போ அது காவல்துறையிடம் ஒப்படைக்க முடியாது. பல பேர் சொல்கிறாங்க காவல்துறை நிறையா போட்டிருக்கலாமே, அண்ணாமலையெல்லாம் பேசுறாரு. அவ்வளோ காவல்துறையை போட்டு உங்கள் கூட நான் கேட்குற பாரதிய ஜனதா கட்சியினோட கூட்டத்துக்குள்ளே காவல்துறை உள்ளே விட்டு நெறிப்படுத்த அனுமதிப்பாரா? சொல்லுங்கள். உங்களை சுற்றி ஒரு 1000 பேர் வந்தாலும் கூட்டம் வர்றது நீங்கள் ரசிக்கிற ஆட்கள். உங்களை சுற்றி அப்படியே கூட்டம் அப்படியே அள்ளி நிற்கிறத ரசிக்கிற ஆட்கள் நீங்கள். அங்கே உள்ள காவல்துறை அப்படிலாம் பண்ணாதீங்கன்ற நெறிப்படுத்துறத உங்கள் கட்சி அனுமதிக்குமா? சொல்லுங்கள். தலைவர்களை பாதுகாப்பதற்கு தான் நீங்கள் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் வச்சுருக்கிறீங்க. கூட்டத்தை நெறிப்படுத்தும் கட்சி பொறுப்பாளர் நிற்க வைக்கிறீங்க. அப்போ இந்த கோரிக்கை அதிகமாக காவல்துறை உள்ளே நெறிப்படுத்தலாமே அப்படின்னு சொன்னால், நாளைக்கு எல்லா இயக்கத்தினுடைய கூட்டத்திற்குள்ளும் காவல்துறை நுழைந்து அதை ஒரு அங்கே அணிதிரட்சி நடக்காமல் தடுப்பாங்க. அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எல்லா கட்சியும் ஏற்றுக்கிறாங்களா? இல்லை அண்ணாமலை ஏற்றுக்கிறாரா? அவர் இல்லை நீங்கள் கூட்டத்துக்குள்ள வாங்க, எங்கள் தொண்டர்களெல்லாம் நீங்கள் நெறிப்படுத்துங்கன்னு அந்த கட்சி பொறுப்பை காவல்துறையுடன் ஒப்படைப்பதற்கு அண்ணாமலை அவர்கள் தயாராக இருக்கிறாரா? இப்போ அவங்களும் பிரச்சார பயணத்துலாம் போகிறாங்கன்னா எல்லா இடத்துலையும் காவல்துறை நின்று நெறிப்படுத்தணும் அவங்க கட்சிக்காரங்க வேணாம்னு சொல்லி ஒத்துக்குவாரா? வட இந்தியாவிலேருந்து பிஜேபியிலேருந்து யார் வந்தாலும் உள்நோக்கத்தோடு தான் வருவாங்கன்னு ஒழிய அதில் மக்கள் மேலே எந்த நலனும் இருக்காது. முதல்ல வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் நடக்குது. அதாவதுங்க கடந்த 25 வருஷத்தில் 3600 பேர் ஸ்டாம்ப் பேடில் இறந்துருக்குறாங்க. 3600 பேர். சரிங்களா? கடந்த 10 ஆண்டுகளுக்குள்ளாக வட இந்தியாவில் மட்டும் 400 பேர் இதே மாதிரி இறந்துருக்குறாங்க. அது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி ஆண்ட மாநிலங்கள். சரிங்களா? ஒரு ஆய்வு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ரயில்வே பிரிட்ஜில் இந்த ஸ்டாம்ப் பேட் நடக்குது, ரயில்வே இதில் ஸ்டாம்ப் பேட் நடக்குது. ஒரே ஒரு விஷயம் தான், அந்த கூட்டத்து நெரிசலில் ஒருத்தர் லக்கேஜ் கீழே போட்டார். அந்த லக்கேஜ் கீழே விழுந்ததில் ஒருத்தர் ஒரு பக்கம் சாயிறாங்க. அதில் 22 பேர் செத்து போகிறாங்க. சரிங்களா? அதில் நீங்கள் இந்த ரிப்போர்ட்டில், அந்த கும்பமேளா ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க, ஸ்வேயிங் இருந்ததுனால் ஒரு க்ரௌடில், தயவுசெய்து எல்லாருக்கும் தெரிஞ்ச வேண்டியதான், க்ரௌடில் டர்புலன்ஸோ ஸ்வேயிங் இருந்தாலோ ஸ்டாம்பேட் நடக்கும் அப்படின்னு சுவிட்சர்லாந்தினுடைய இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஆய்வாளர் கும்பமேளாவை பற்றி ஸ்டடி பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஸ்வேயிங்னா ஊசலாடுறது, அப்படியே வேவ் மாதிரி அசையும். நீங்கள் ஸ்டாம்பேட் நடக்கிறதுக்கு முன்னாடி, இந்த நெரிசல் நடக்கிறதுக்கு முன்னாடி கரூரில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌட் அப்படியே அலை மாதிரி ஆடும், ஒரு அலை மாதிரி ஆடும். அது நடக்குதுன்னா, அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குதுன்னா அங்கே இந்த நெரிசல் ஸ்டாம்பேட் கண்டிப்பாக நடக்கும். அங்கே சின்னதாக ஏதோ ஒரு சத்தம் நடந்தாலே, ஒரு பட்டாசு வெடிச்சுது வானத்தில் அப்படின்னாலே ஸ்டாம்பேட் நடந்துடும். இந்த ரிப்போர்ட் தயவு செஞ்சு எடுத்து படித்து அதை நியூஸாக மாற்றுங்க. க்ரௌட் டர்புலன்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, 2 பாதை இருக்குது, ஒரு பக்கம் வர்றது, இன்னொரு பக்கம் போகிறது. இவர் இந்த பக்கம் வர்றாருன்னு சொல்லி எல்லா க்ரௌடும் இந்த பக்கம் நிற்கிது. சரிங்களா? ஆனால் வண்டி ஆப்போசிட் சைடில் கொண்டு வர்றார், எதிர்த்தரப்பில் கொண்டு வர்றார். கொண்டு வந்தோன்னா இங்கேருந்து எல்லா க்ரௌடும் அந்த பக்கம் தாவுறாங்க. சரிங்களா? அப்போ அடிஷ்னலான க்ரௌடு இந்த பக்கம் வருது. இப்போ இவர் வண்டிக்கு பின்னாடி 5000 பேர் வர்றான், இவன் தள்ளுறான்.
இந்த டெத்து கிட்டத்தட்ட விஜய் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்தா மக்கள் சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இந்த கிரவுட் டர்புலன்ஸை பார்த்ததுக்கு பின்னாடியும் ஏன் தடுக்கப்படலை? அந்த ஒன்றும் இல்லைங்க, விஜய்க்கு நீங்கள் பவுன்சர் வச்சிருக்கிறீங்க, மக்களுக்கு யார் பவுன்சரு? தொண்டருக்கு யார் பவுன்சர்? இப்போ தொண்டர்களுக்கு நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு எந்த அணியும் நீங்கள் உருவாக்கல, உங்களை மட்டும் பாதுகாத்துக்கிறீங்க அப்படிங்கிறது எப்படி தலைமைத்துவ பண்பா இருக்கும்? டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.